யூபிஎஸ்சி ஆப்ஷனல் சப்ஜெக்ட் எப்படி சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் க்ரைட்டீரியா என்னென்னா, ஃபஸ்ட்டு நேரோ டவுன் பண்ணிடுங்க. ஸோ செட் ஆஃப் ஆப்ஷனல் சப்ஜெக்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் அது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறது, உங்களுக்கு ஃபெமிலியராக இருக்கிறது, ஸோ ஒரு 3 ஆப்ஷனல் சப்ஜெக்ட்டை வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எதை பற்றியுமே ஐடியா இல்லைனா ஐ எம் ரியலி சாரி அபவுட் தட். நீங்கள் போய்ட்டு ஒர்க் பண்ணியே ஆகணும். ஸோ ஒரு சப்ஜெக்ட்டையும் கூகுளில் போட்டுட்டு இந்த சப்ஜெக்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. பட் அந்த மாதிரி யாருக்குமே இருக்காது. பிகாஸ் ஸ்கூல் டேஸ்லேருந்து எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்கும், அந்த டேர்ம்ஸ் எல்லாம் தெரியும். ஸோ அதனால் ஒரு 3 சப்ஜெக்டை வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய சிலபஸை டவுன்லோட் பண்ணணும். செகண்ட், ஓகேங்களா? சிலபஸை டவுன்லோட் பண்ணிட்டு பொறுமையாக உட்காந்து அதை ரீட் பண்ணணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேக்ஸிமம் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை பண்ணவே மாட்டாங்க. ஈஸியாக நம்மளுக்கு கிடைச்சணும்னு நினைப்பாங்க. அப்படியெல்லாம் இல்லை. நீங்கள் டைம் எடுத்து உட்காந்து அந்த சிலபஸை படிக்கணும், புரிஞ்சிக்க ட்ரை பண்ணணும். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை டவுன்லோட் பண்ணுங்கள். அந்த கொஸ்டின் உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். கண்டென்ட்டே தெரியல, எனக்கு சப்ஜெக்டே தெரியல, நான் எப்படி போயிட்டு கொஸ்டின் பேப்பரை பார்க்கறது அப்படின்றது கேட்க வேணாம். நான் ஆன்சர் ப்ரிப்பேர் பண்ண சொல்ல, கண்டென்ட் கொடுக்க சொல்லலை. ஜஸ்ட் அந்த கொஸ்டின் பேப்பரை ரீட் பண்ணுங்கள். என்ன கேள்வி கேட்குறான் அப்படின்னு மட்டும் தயவு செஞ்சு வந்து புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுவே போதுமானது. இதுவே உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து கிளாரிட்டி கொடுக்கும், ஓரளவுக்கு கம்ஃபர்டபுள் கொடுக்கும். இதுலேயே உங்களுக்கு அந்த 3 சப்ஜெக்ட்லேருந்து இன்னும் 2-3 சப்ஜெக்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா குறைச்சிடலாம். அந்த 3 சப்ஜெக்ட்லேருந்து ஒரு சப்ஜெக்ட்க்கு வந்து கொண்டு வரதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் 3வது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா, சீனியர் கைடன்ஸ். தயவு செஞ்சு ஒரு சீனியரை வந்து பிடிங்க. இந்த ஆப்ஷன்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடியவங்க கிட்ட நிறைய பேசுங்க. ஒரு 2-3 பேர்கிட்ட வந்து பேசும்போது அவங்க கொடுக்குற அட்வைஸ், அவங்க கொடுக்குற கிளாரிட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப அது இன்னெவிட்டபிள். அதுக்கு அவங்க வந்து வருஷ கணக்கில் இருந்து ஒரு 2-3 வருஷம் இருந்து ஒரு சில விஷயங்கள் கற்றுக்கிட்டு இருப்பாங்க. அதில் உங்க கூட வந்து ஷேர் பண்ணிப்பாங்க. அது உங்களுக்கான டைம் ரொம்ப ரொம்ப சேவ் பண்ணும். அண்ட் அவங்க கிட்ட பேசும்போது இந்த ஆப்ஷன் சப்ஜெக்ட்டுக்கான கிளாரிட்டி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அண்டு மெட்டீரியல், டெஸ்ட் சீரீஸ், பேப்பர் இவால்வேட் பண்ணுறதுக்கு யார் இருக்காங்க, அக்சசிபிலிட்டி எப்படி இருக்குது, இது எல்லாமே அவங்ககிட்ட வந்து உங்களால் வந்து கற்றுக்க முடியும். பட் இதுக்கு ஃபஸ்ட்டு 2 சொன்னேன் இல்லையா, அதை நீங்கள் தெளிவாக பண்ணியிருக்கணும். நீங்கள் ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஃபர்ட் போட்டிருக்கணும். எஃபர்ட் போட்டுட்டு அந்த சீனியர்கிட்ட போகும்போது தான் அவங்ககிட்ட உங்களால் கரெக்டாக கொஸ்டின் கேட்க முடியும். அவங்க சொல்கிறதும் உங்களுக்கு வந்து புரிய வரும். ஸோ இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணி உங்களோட ஆப்ஷன் சப்ஜெக்ட் வந்து சூஸ் பண்ணுங்கள். அண்ட் இதுக்கு மேலே ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் பார்த்துருக்கீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க.